ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இணைப்பு பாலத்தில் ஏற்பட்ட பிரச்சினை அதிகபட்சம் 1 மாதத்திற்குள் சரி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பணிகள் நிறைவடையும் வரை மாற்றுப்பாதை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆட்சியர் கூறினார். ஓசூர் நகர பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் இருவழித்தடமாக மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் நேற்று திடீரென 15 சென்டிமீட்டர் அகலம் 50 மீட்டர் நீளத்திற்கு இணைப்பு பாலம் விலகி காணப்பட்டது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் கிருஷ்ணகிரி ஆட்சியர் தினேஷ்குமார், நெடுஞ்சாலைத்துறை மண்டல மேலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் விரிவாக விளக்கத்தை ஆட்சியர் கேட்டறிந்து ஆலோசனையில் ஈடுபட்டார். முதல்ல சேலத்திலிருந்து பெங்களூர் நோக்கி வரக்கூடிய கனரக வாகனங்களை தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தருமபுரி காவல் கண்காணிப்பாளரிடம் கலந்து பேசி பாலக்கோடு வழியாக திருப்பிவிட்டு ராயக்கோட்டையிலிருந்து ஒசூர் இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களில் முதலில் சூளகிரியிலிருந்து உத்தனப்பள்ளிக்கு திருப்பிவிட்டு உத்தனப்பள்ளியிலிருந்து மறுபடியும் இங்கே சீதாராமேடு இங்கே இஎஸ்ஐ ரிங் ரோடு எடுத்து செல்லுமாறு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. கூடுதலாக காவலர்கள் மற்றும் கூடுதலாக டிராஃபிக் வார்டன்ஸை நியமித்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சரி செய்வதற்கான அனைத்து பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்பாலங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டு பீம்கள் பொருத்தும்போது தூண்களின் மீது பேரிங்குகள் பயன்படுத்தப்படுகிறது. 2002ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தில் பேரிங்குகள் தாங்கும் இடத்தில் இதுபோன்ற நகர்வு நடந்திருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். There is no damage to the structure. So only point is that we have to replace the bearings, and for next 48 hours we will observe it that whether further any rotation or additional displacement is there. If it is not found, then we will allow the light traffic on this particular carriageway, RHS side. So all 4 bearings have to be replaced. So permanent rectification will be done. It may take around maximum 1 month. நிரந்தர தீர்வு ஏற்படும் வரை ஒரு வழிச்சாலை பகுதியில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.